ஒண்ணு நான் கூட சிம்பு நினைச்சேன். ஒண்ணு இல்ல ஏன் நேர போய் மதனுகிட்ட போட்டு கொடுக்கறதுக்கா? அத்தனார் இல்லாத குறைய தீர்த்துக்கிட்டு இருக்கல நீ. இந்த இருக்கா இவள புடிங்கடி. பேர்ல போ போட்டு கொடுத்தால என்ன நீலா சிம்பு உங்ககிட்ட நான் சொன்னேன். சொல்லணுமா வேண்டாமா? நான் அவ்வளவா பேசிக்கிட்டு இருக்கேனே. நான் சிம்பு இல்லன்னு ஒத்த வார்த்தை சொல்லிருக்க வேண்டியதானே. அங்க மக்க என்ன பண்ணிக்கிட்டு இருந்தீங்க? ஏன் நான் என்ன பண்ண உங்களுக்கு சொல்லிட்டா பண்ணனா? ஏன் நீங்க வேற நான் யாரு? இப்பவும் சொல்றேன், உன்னை நான் எங்கேயோ பாத்திருக்கேன். இது வரைக்கும் எனக்கும் தோணல, இப்போ தோணுது. எனக்கு எங்கேயோ பார்த்த மாதிரி தான் இருக்குது. நான் சிம்பு நினைச்சி அவ்வளவுதான் பேசிக்கிட்டு இருக்கல்ல. ஒரே ஒரு வார்த்தை, எம்மா தாயே நீ நினைக்கிற சிம்பு நான் இல்ல, நான் விக்கி என்ற விக்னேஷ் என்ற களவு பெயரை சொல்லணுமா சொல்லக்கூடாதா? இல்ல இப்ப என்ன சொன்னீங்க? என்ன சொன்னியா? அதே அவசரத்துல உண்மை சொல்லிட்டேன். இல்ல சிம்பு இல்ல விக்கி என்ற விக்னேஷ்னு சொல்லணுமா வேண்டாமா? இல்ல அதுக்கு அடுத்து நம்ம சொன்னீல. அது ஏதாவது ஃப்ளோல வந்திருக்கும். ஃப்ளோல வந்திருக்கமா? அதான் என்ன ஃப்ளோல வந்தது? அது 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 சும்மா அது காத்துவாக்கல ஏதாவது ஒண்ணு வரும். அதெல்லாம் பெருசா எடுத்துக்க கூடாது. ஏதோ திருட்டு பய. இப்ப நம்ம குடும்பமத்துக்கு உள்ள வைக்க போறா. பாத்துக்கிட்டே இருங்க. வாக்கிங் வந்தமா வாக்கிங் பண்ண வேலைய மட்டும் பார்க்கணும். சிம்பு பார்க்க நினைச்சா இப்படித்தான் ஆகும். ஏதோ களவு பையன் ஏதோ சொன்ன மாதிரி இருந்தது. சேச்சா உங்களை போய் நாங்க சொல்லுவோமா? ஆமா சொன்ன. இப்ப என்ன? 6000 ரூபாய். 6000 ரூபாய் எவ்வளவு? 6000 ரூபாய். சாதா பெட்டி கடல 6000 ரூபாய்க்கு பில்லு போட வச்சதால நீங்களா? நான் திருட்டு பைய. 6000 ரூபாய்க்கு பில்லு போட்டாலவளா? அதல என்கிட்ட சொல்லவே இல்ல. இப்ப 12000 ரூபாய்க்கு பில்லு போட வைப்பேன். வாங்க வாங்க. எதுக்கு நான் எதுக்கு பில்லு போடணும்? 6000 ரூபாய்க்கு சாதா டீக்கல பில்லு போட்டியல்ல, வாங்க. அம்மா தாயே, இந்த Dress எவ்வளவு எடுத்த? 300 ரூபாய். அப்பவே எவ்வளவு சொன்னீங்க? ஜஸ்ட் 1500. எனக்கு இப்போ அதே மாதிரி ஒரு Dress வேணும். இல்ல போலீஸ்காரனை பார்த்து திருட்டு பையன்னு சொன்னாங்கன்னு சொல்லி கேஸ போட்டு உள்ள தள்ளிடுவேன். திருட்டு பையன்னு சொல்ல முடியும்? இவ என்ன உள்ள தள்ளாம விட மாட்டா. நான் இப்பதானே எல்லா கேஸையும் முடிச்சு வெளியில வந்தேன். ஒரு நாள் ஆவலையே பாதவத்தில் உள்ள தள்ளிடுவாளோ போலுக்க. சரி வாங்க நடை கட்டுங்க. எங்க நான் மட்டும் என்னெல்லாம் வாங்கி கொடுத்தேன், இப்ப நீங்க எனக்கு வாங்கி கொடுக்கணும். இன்னைக்கு ஏதோ பிளான போட்டுட்டான். விடு மீனாக்கட்டி, மிஞ்சி போனா 150 ரூபாய்க்கு திம்மா பைய உள்ள வாங்கி கொடுத்துட்டு போறது. இந்த கலவணி பையக்கு நான் எதுக்கு வாங்கி கொடுக்கணும்? அது இவளுக்கு வாயில தான் சனி இருக்குன்னு நினைக்க. இவனை பத்தி முழுசா தெரியாதே. கலவாணி பைய அப்ப கேஸ் போட்டு உள்ள தள்ளிட வேண்டியதா? சரிடி, என்ன ஒரு காப்பி டீ குடிப்பாரு, குடிச்சிட்டு போட்டு விடுங்க டீ. கோட்டை கேஸ்ல என்னால போக முடியாதுப்பா. 6000 ரூபாய் என்கிட்ட புடுங்கீங்களா? 12000 புடுங்குதேன். யாருக்கிட்ட? இந்த விக்கி என்ற விக்னேஷ் கிட்டயா? சரி நாங்க வாங்கி தரது இருக்கட்டும். எங்கயோ பார்த்த மாதிரி இருக்குன்னு சொன்னேன். உங்க ஊர் இந்த ஊரு? அத வாங்கி கொடுங்க சொல்றேன். நான் வாங்கி கொடுத்தா நீங்க என்ன ஒண்ணு சொல்லுவீங்களா? அட ரகசிய பைத்தியம் முடிச்சவளே, இதுக்காக நீ எவ்வளவு சொல்லிக்க போறேன்னு தெரியலையே. நீங்க வாங்கி கொடுத்தா நான் எந்த ஊருங்க உண்மை சொல்லிருந்தேன். இப்ப என்ன உங்களுக்கு காபி டீ தானே வேணும்? காபி டீயா? அப்படின்னா வாவா காபி டீ அந்த கர்மாந்தத்துல நான் குடிக்கிறதே கிடையாது. கர்மாந்திரமா? அன்னைக்கு அதான் எங்களுக்கு வாங்கி கொடுத்தீங்க. அந்த கர்மாந்தத்துல நீங்க குடிப்பீங்க, நான் குடிக்க முடியுமா? நீங்க என்ன குடிப்பீங்க? ஃபாலோ மீ. ஏன் ஃபாலோ மீ இவன் எடுத்துக்கிட்டானே? இன்னைக்கு என்னென்ன காத்திருக்கோ யாருக்கு தெரியும். ஆமா நம்ம கூட வந்தவளே நம்ம மாமியார் எங்க? டொயட்ல நம்மள மறந்துட்ட வட்டி. ரியலி? எஸ் டி. மை காட், இப்பமே கண்ணு கட்டுதே. சீக்கிரம் வாங்க, நீங்க கண்ணு வாங்கி கொடுத்து நீங்க எந்த ஊருங்க ரகசியத்தை நான் தெரிஞ்சே ஆகணும். இவள மத வீட்டை விட்டு துரத்தணும் மத்துக்க. ரகசியத்தை பேவலைக்கு ஆவே மாட்டேங்குது. இன்னைக்கு இந்த ரகசியத்தால என்னென்னலாம் பாடுபட போறவோ யாரு கண்டா? மலமாட்டு பைய ஒரு டீ காஃபியோட நிப்பட்ட மாட்டான். அவன சொன்ன டீ காஃபினா என்னன்னு? என்னடி மிஞ்சி போனா ஒரு பிரியாணி சாப்பிடுவாரா? ஒரு 100-150 ரூபா இருக்கும் போட்டுமே. இவனை பத்தி உங்களுக்கு தெரியாதுல்ல? இன்னைக்கு தெரிஞ்சுக்குவியா? எனக்கும் இது வரைக்கும் எங்க பார்த்த மாதிரியே இல்ல. இப்ப நல்லா தோணுது. இந்த மூஞ்சி க்ளோஸ் அப்ல பார்த்த போது எனக்கு தெரியுது. நிஜமா உன நானும் பார்த்திருக்கேன். பாத்திருக்கீங்களா? பார்த்திருக்கேனே. ஆனா எங்க பார்த்தோன்னு தான் தெரிய மாட்டேங்குது. நான் ஏதாவது வாங்கி கொடுத்தா தெரிஞ்சிருமா? சப்பா அவன் மறந்தாலும் இவன் மறக்க விட மாட்டா போலுக்கு. திணறுதியோ? திணறுதே. சிம்புன்னு சொல்லி கூட்டு வந்தல்ல, நல்ல திணறு. சிம்பு வந்துட்டாருன்னு சொன்னேன். இவன் சிம்பு நான் சொன்னேனா? இந்த சைடுன்னு நீ கூட்டு வந்த. இவன் சொன்னானா? இங்க இவன் தான் நின்னா. என்னங்க ரெஸ்பெக்ட்லாம் குறையுது? சிம்பு நினைச்சுக்கிட்டா இவ்வளவு மயல. இல்லனா இதுவும் கிடையாது. சிம்புனா அவ்வளவு பிடிக்கும்? ஆமா. ஓஹோ அப்படியா? இப்ப பாருங்க.
சிம்பு என்னங்க சிம்பு, இந்த ஜெயரவின்னு ஒரு பையன், அப்புறம் தனசு, அப்புறம் ஒரு வாழ அடிக்கிற அந்த வருத்தப்படாத வாயு சங்கத்துல வருவான ஒரு பையன், பேர் தெரிய மாட்டேங்க, சிவகார்த்திகன். ஐயோ இவங்கெல்லாம் எனக்கு ரொம்ப க்ளோஸுங்க. ரொம்ப க்ளோஸ், நல்ல தெரியுமே. உங்களுக்கு ஏதாவது படத்துல இருந்து நடிக்க வாய்ப்பு வேணுமா? இந்த கவனி பையலுக்கு எங்கிட்டு தெரிய போதே, இவன் நம்ம ஏமாத்த பார்த்தான். என்னடா என்னது கவனி பையலா? ஆமா. என்ன ஆமாவா? ஆமாமா, அன்னைக்கு எங்க வீட்டு ஹால்ல வந்து ஏதோ தியாரமானு பேசிட்டு இருந்தீல, எல்லாம் எங்களுக்கு கேட்டுடுச்சு. கேட்டுடுச்சா? ஆமா, ஒண்ணும் தியாராது. எல்லாரும் ரொம்ப உஷாராயிட்டாவ. இந்த ஒரே ஒரு ரகசியத்தை மட்டும் சொல்லு, நான் உன்னை எங்கேயோ பார்த்திருக்கேன், அதை மட்டும் தயவு செய்து சொல்லிடு, இல்லைன்னா எனக்கு பைத்தியமே பிடிச்சிடும். உன்னை பார்க்காம இருந்தா கூட எனக்கு தோடி இருக்காது, இப்ப பார்க்க வேற செஞ்சுட்டேனா, எங்க பார்த்தேன்னு தெரிஞ்சுக்காம போனா எனக்கு வேலையே ஓடாது. நான் இல்லை என்னிடம் நெஞ்சமோ உன்னிடம் முதல் காதல் பூமுத்தம் ரெண்டும் மறக்குமா நெஞ்சில் தங்கும் ஞாபகங்கள் வண்ணம் இழக்குமா சொல்லுங்களேன், உங்களை நான் எங்கேயோ பார்த்திருக்கேன். சரி இன்னைக்கு நான் அத்துட்டு ஓடிட்டு போறேன், வேற ஒண்ணு இருக்காது, போங்கம்மா. கல்யாணி பையனை மூஞ்சி ஞாபகம் வச்சிருப்பேனே. அப்படின்னா நல்ல செஞ்சையில மறந்துடுவிய, ஏதாவது கெட்ட செஞ்ச மட்டும் ஞாபகம் வச்சிருப்பிய. அதான உலக வழக்கு. நிச்சயமா தான் சொல்றேன், எங்கேயோ பார்த்திருக்கேன். சிம்பு சாக்லேட் பேபி. சார் நான் உங்க படத்தை முதலே பாத்துருவேன் சார். சார் உங்க படம் எனக்கு உசுறு சார். முத ஷோல நான் தான் சார் பாப்பேன். வீட்டுல டிவில ஓடினா கூட டிவிக்குள்ளே போயிருவேன் சார். அடங்க ஐயா ஓடி. அப்ப நீங்க யாரும் சொல்ல மாட்டீங்களா? ஓடி என்ன சொல்லிட்டேன். ஆத்தி சார் டீ காஃபி. அத மந்தனா ஃபாலோ மீ. நீ மறந்துதானே என்ன? நீ எதுக்கு இப்ப ஞாபகப்படுத்துனே? அதெல்லாம் துரோகம் பண்ண கூடாது டி. லூசு கதையா கூட வச்சிட்டு சுத்திட்டு இருக்கேனே. ஃபாலோ மீ. எங்க போனால்வே? வாக்கிங் தான வந்தால்வே. ஆள் அட்ரஸே காணோம். ஏ மீனா செம்பவல்லி. அவங்களுக்கு தான் தண்ணிய கண்டு அலைஞ்சாச்சே, இறங்க மாட்டாளே. ஏதோ குளிச்சிட்டு இருக்கீங்களா? அவங்க வீட்டுக்கு போயிருப்பாங்களா இருக்கும். என்ன சொல்லாம போக மாட்டாளே. நம்ம ரெண்டு ஜாலியா பேசிட்டு போயிருக்கலாம். கொஞ்சமாவது பொறுப்போட பேசுங்க. 4 பேர் வந்தாலும் ஆளை காணோம். அவங்க என்ன சின்ன பிள்ளைங்களா? சின்ன பிள்ளைகள் கிடையாதுதான். ஆனா என்னை விட்டு எங்கேயும் போனதில்ல. அது உலகமே நாதான். எங்கேயும் போயிருக்க மாட்டாங்க. அவங்களுக்கு நல்லா தெரியும் நான் உன் கூட நிக்கிற இந்த தைரியத்துலதான் எங்கேயாவது போயிருப்பாங்க. அது தெரியும். நீங்க கூட இருக்கனால தான் வராம இருக்காள்வே. அப்படியா? நான் டென்ஷன்ல இருக்கேன், கோவத்தை கலப்பிடாதீங்க. கோவம் மட்டும் குறையவே இல்லையே. அன்னைக்கு கோவம் தான். சிரிக்க வைக்கிறேன். என் ஃப்ரெண்ட் இருக்கான்ல சுப்பிரமணி. எந்த சுப்பிரமணி? அதான் அந்த கார்மெண்ட் கம்பெனி வச்சிருந்தானே, அப்ப வருவானே. ஆமா. அவன் பொண்ணுக்கு ரிசப்ஷன் வச்சிருக்கானா, போலாமா? நானா? ப்ளீஸ் ப்ளீஸ் ரெண்டு சேர்ந்து போயிட்டு வரலாமே. ரெண்டு சேர்ந்து போய் எவ்வளவு நாள் ஆகுது, ஒரு ஃபங்க்ஷன் கூட நான் அட்டன் பண்ணவே இல்ல. நீ இல்லன்னு நானும் எந்த ஃபங்க்ஷனுக்கும் போறதே இல்ல. வாழ்க்கையில எந்த ஃபங்க்ஷனுக்குமே நான் போகக்கூடாது முடிவோட இருந்தேன். போனா உன் கூட போனேன், இல்ல போகக்கூடாதுன்னு இருந்தேன். ப்ளீஸ் நீ எனக்கு கிடைச்சதுக்கு அப்புறம் ஃபங்க்ஷனுக்கு எல்லாம் போகணும்னு ஆசையா இருக்கு. ஆசையா இருக்கு அன்னைக்கு. ப்ளீஸ். ஏங்க நான் எந்த ஃபங்க்ஷனுக்குமே போனதே கிடையாது. நீயும் போக மாட்டியா? நான் எந்த ஃபங்க்ஷனுக்கு போனதே இல்ல. எல்லாத்துக்கும் மர்மக்க மாதிரி தான் அனுப்புவேன். வாங்கன்னு கூப்பிடுவாள்வேன். போக மாட்டேன். நீங்க எல்லாமே எந்த ஃபங்க்ஷனுக்கு போக? ஆட்டம் பாட்டம் சந்தோஷம் பண்டிகை எதுவுமே என் வாழ்க்கையில கிடையாது. எல்லாத்தையும் எனக்காக தியாகம் பண்ணிட்டல. காதலுக்காக. ஆனா ஒரு காதல் நான் புரிஞ்சுக்காம போயிட்டேன். அதனால தானே 20 வருஷம் அப்படியே திரும்பி வந்திருக்கீங்க. உங்களுக்குள்ள காதல் இருக்குன்னு எனக்கு தெரியும். அதான் வந்தன்னு பேசிட்டு பாரு. சரி பழசெல்லாம் போட்டு ஏன் பேசிக்கிட்டேன். இல்ல ஃபங்க்ஷனுக்கு போகணும், உன் கூட போன ஆசையா இருக்கு. ஏங்க நான் இங்க பாருங்க, இன்னும் நம்ம 2 பேரும் பேசினது குமாருக்கும் சரிசுக்கும் தெரியாது. அவனுங்க நீங்க யாரோ நினைச்சுக்கிட்டு இருக்கானுவ. ஏதாவது கண்ணில் எது பட்டோம்னா அவனை பெரிய பிரச்சனை பண்ணி விட்டுருவானுங்க. முட்டாள்தனமா பேசிட்டு இருப்பாங்க. இப்ப மதன் தினேசனா சொல்லுங்க, அவனுக்கு ஒரு மெச்சூர்டு உண்டு. அவங்களே வழி அனுப்பி வச்சிருவானுங்க. ஆனா இந்த சரிசும் குமாரும் அப்படி கிடையாது. வீட்டுல இருந்து கார்ல ஏறி போறோம், அங்க போய் இறங்க போறோம். இதுல யார் பார்க்க போறா? உன் கூட கை கோத்து போகணும் நினைக்கல. நான் அவங்கிட்ட ஒய்ஃபோட தான் வருவேன்னு சொல்லியிருக்கேன். ப்ளீஸ் நினைக்கல. இல்லைங்க நான் வரமாட்டேன். நான் இந்த கோலத்துல இவ்வளவு நாளா இருக்கேன். என்னால திடீர்னு இந்த ஃபங்க்ஷனுக்காக அதெல்லாம் முடியாது. சரி ஏன் இந்த கோலத்தை எடுத்த சொல்லு நினைக்கல. சொல்லு ஏன்? உங்களை தவிர எனக்கு வேற யாரையும் நேசிக்க தெரியாது. யாரும் என்ன நேசிச்சிட கூடாதுங்கிறதுக்காக தான் இந்த கோலத்தை நான் எடுத்தேன். நான் இப்படி இருந்தனால அப்பா எங்க என்ன ஏன் நம்ம இப்படி இருக்கோன்னு பிள்ளைங்களும் கேட்கல. உங்களை பத்தி சொல்ல வேண்டிய அவசியம் எனக்கு வரல. ஒருவேளை உங்களை பத்தி நான் ஏதாவது சொல்லி பிள்ளைங்களுக்கு உங்க மேல வெறுப்பு வந்துட்டுனா, நான் எதுவும் சொல்லாமலே பிள்ளைங்க உங்களை வெறுத்தாங்க. நான் ஏதாவது சொல்லியிருந்தா? உனக்கு எனக்காக தியாகம் பண்ணிருக்க அப்படிதானே? தியாகம் இல்ல, என்னைக்காவது ஒரு நாள் நிச்சயமா வருவீங்கிற நம்பிக்கை. என் காதல் மேல எனக்கு இருந்த நம்பிக்கை.
நீங்க நிச்சயமா மாறி இருக்க மாட்டீங்கங்கிற நம்பிக்கை. அன்னைக்கு நான் இதுக்கு தான் எதுவுமே சொல்றது இல்ல. நீங்க இப்படி கண்ணீர் வடிப்பீங்கன்னு எனக்கு தெரியும். நீங்க மேல அழாதீங்க. எனக்காக எல்லாத்தையும் தியாகம் பண்ணிட்டல நீ. நான் உனக்காக எதுவுமே பண்ணல. எனக்கு உன தப்பா புரிஞ்சுக்கிட்டு மட்டும் தானே மிச்சம். யாரு சொன்னா? என்னை பத்தி புரிஞ்சுக்காமலா 20 வருஷம் தனியா வாழ்ந்தோம். எந்த துணையும் தடிக்காம எனக்காக அப்படியே திரும்பி வந்தீங்க. சரிங்க, அழாதீங்க. நானே என்னுடைய ராகம், என் நெஞ்செல்லாம் உன்னுடைய தாளம். ஏழேழு ஜென்மம் ஒன்ன பாடும், உன்னோட பாட்டுக்காரன் பாட்டும். என் மனசேனோ கெரஞ்சுதடி, சிறகடிச்சு பறவைதடி. சரிங்க, அழாதீங்க. எங்களால தான் என்னால தாங்கிக்க முடியாது. பாருங்க, நடந்து முடிஞ்ச நினைச்சு கவலைப்படாதீங்க. நீங்க வீட்டுக்கு போங்க. 8 மணிக்கெல்லாம் சாப்பிடுவீங்கல்ல, சிம்பலியை கொண்டுட்டு வருவா. போங்க. இல்ல, எனக்கு தான் இன்னும் தண்டனை முடிஞ்ச பாடு இல்லையே. யாருங்க சொன்னா? இப்பவும் நான் உங்க கூட தான் இருக்கேன். உங்களுக்கு தான் புரியல. எப்பவும் உங்க கூட தான் இருக்கேன். நீங்க கலங்காம போங்க. நேரத்துக்கு சாப்பிடுங்க. வாங்க. அவங்க கரெக்டா வீட்டுக்கு வந்துருவாங்க. சரி, வாங்க போலாம். சரி இரு, நான் பிள்ளைங்களை பார்த்துட்டு வரேன். சரிங்க. என்ன? ஒன்னும் இல்ல, கடைசியா ஒரு வார்த்தை சொன்னிய, இப்பவும் உங்க கூட தான் இருக்கேன்னு. அதை கேட்ட உடனே என் மனசு எவ்வளவு சந்தோஷம் வந்து தெரியுமா? சரி, வாங்க. இப்ப எனக்கு என்னமோ 17-18 வயசு மாதிரியே ஒரு ஃபீல். வரும் வரும், வாங்க. வேலிக்குள் நீ இருக்க, மறக்க நினைக்கிறேன் மூடினவில்லை. இமயமலை என்று தெரிந்த பின்னும் எறும்பின் ஆசையோ அடங்கவில்லை. நீ வருவாயோ இல்லை மறைவாயோ? ஏ ஏ ஏ ஏ தன்னை தருவாயோ இல்லை கரைவாயோ? ஆதிரா, என்னம்மா ரொம்ப பலமா யோசிச்சுட்டு மாதிரி இருக்குது? ஒன்னும் இல்லப்பா. என்ன ஆச்சுதே? ஏன் ஆதிரா எப்பவும் ஒரு மாதிரியாவே இருக்கா? ஒருவேளை கல்யாண கனவு காண்றாளோ? சீக்கிரம் நல்ல காரியம் நடக்கணும். எனக்கு ஆசை இருக்காது பேர பிள்ளைலாம் பார்க்கணும்னு. என் பிள்ளைதான் எடுத்து கொஞ்சம் முடியல. என் பேர பிள்ளைதான் எடுத்து கொஞ்சம் வேண்டாம். இதுக்கு மேல எனக்கு என்ன ஆசை இருக்க போதே? சீக்கிரம் ஆதிராவுக்கு கல்யாணத்தை பண்ணணும். டேய் தருண், டேய் தருண், நீங்க டியூட்டி போறதுக்கு ஜீப்பெல்லாம் தொடச்சிட்டேமாமா. நீங்க கிளம்ப வேண்டியதான். அது இருக்கட்டும், ஆதிராவுக்கு கல்யாண கலை வந்துட்டு நானும் எத்தனை நாள் தாண்டா தனியா இருக்கேன். எனக்கும் பேர பத்தி எல்லாம் பார்க்கணும் ஆசை இருக்கும்ல. அதனால ஆதிராவுக்கு கல்யாணத்தை பண்ணிக்கலாம்னு முடிவு பண்ணிட்டேன்டா. நீ என்னடா சொல்ற? நான் சொல்றதுக்கு என்ன இருக்குது? நல்ல இடத்துல மாப்பிள்ள பாருங்க. தருண், சான என் நெஞ்சில் விழுந்தாய் விதையாக, நீ அன்பாய் பார்க்கும் பார்வையிலே என் ஜீவன் வாழுதடி. நீ ஆதரவாக தோள் சாய்ந்தால் என் ஆயுள் நீளுமடி. இன்னைக்கு எப்படியாச்சும் ஆதிராவை பாத்துறணும். வெறப்பா இல்லாம ரொமான்ஸா நிக்கணும். என் பார்வை வச்சே அவ கண்டுபிடிக்கணும். சொதப்பிடாத தவிர. ஐயோ, இது வரைக்கும் காதலிச்சு பழக்கம் இல்லையே. மீனாக்காக்கு ஒரு போனை போடுவான், பக்கா ஐடியா கொடுப்பாவ. நல்ல ஐடியா சிகாமணி. பேசாம நம்ம டிபார்ட்மெண்ட்லயே சேர்த்துடணும். அப்படி ஒரு ஆள் கூட இருந்தது லைஃப் சூப்பர். ஏமா டூட்டிக்கு கிளம்பிட்டேன். என்ன லீவு தானே உனக்கு? இல்லம்மா, முக்கியமான டூட்டியா, நான் போயே ஆவணுமா. போயிட்டு வரேம்மா. போயிட்டு நல்லபடியா திரும்பி வா. அம்மாக்கு புரிஞ்சிருக்குமோ? புரியல புரியல, போயிட்டு வா. அப்படின்னா அம்மாக்கு புரிஞ்சு போச்சு. அப்போ நான் வலிஞ்சுக்கிட்டு இருக்கேன். சாப்பிட வாயான்னு சொன்னது ஒரு குத்தமா? ஒரு படையிலே போட வச்சுட்டானே. டி 3500 ரூபா டி. 3500 ரூபா தானா? இன்னும் நிறைய பாக்கி இருக்குதே. அட பார்வதி, சொல்லதுக்கு உனக்கு நேரங்காலமே தெரியல. நீ சாப்பிடுமா, நீ சாப்பிடு. இல்ல, சாப்பிடுறத பத்தி பிரச்சனை இல்ல, ஏதோ ஒண்ணு குறையுது. பாவி பையல, இதுக்கு அப்புறம் இதுல என்ன குறையுது? அது என்ன அப்படி மறைச்சிட்டு நிக்க? இவ்வளத்தையும் எப்படி தின்னு முடிப்பான்னு பாத்துட்டு இருக்கேன். நீ பார்த்த சிம்பு எங்க வந்து முடிஞ்சிருக்கு பாத்தியா? இதா என்ன தண்ணி போகடாங்க. 3500 ரூபாய் போச்சா? அத விடு மீனா, இவன் இதை எப்படி திங்கன்னு நான் பாக்கணும். அப்பா கண்ணை கட்டுதே. 3500 ரூபாய் போனது உனக்கு பிரச்சனை இல்ல, இதை எப்படி தின்னு முடிக்காங்கிறதா உனக்கு பிரச்சனை. அது அது ஒரு மீன் தின்னு இருக்கு பாரு, அதை தின்னாலே வயிறுலாம் நிறைஞ்சிரும். ஒரு படையிலே போட்டுக்கும் பத்தாதுங்கானே. இதுக்கும் பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கானே. சிம்பு நினைச்சிட்டு ஒரு குத்தமாடா. குத்தந்தா குத்தந்தா அதாச்சும் பழி வாங்கிட்டு இருக்கானே. ஊருக்குள்ள போக முடியும் எனக்கு வாங்கி கொடுக்காம போனா யார் அடிச்சிருவான். ஒழுங்கா கேட்டதா வாங்கி கொடுங்க. குட், அந்த பாயா இருக்கட்டும், எனக்கு இது பத்தாது. இதெல்லாம் எனக்கு ஸ்நாக்ஸ் சாப்பிடுற மாதிரி. அது உன்னை பார்த்தாலே தெரியுது. கலாணி பையல ஓசியா உடம்பாத்து தலைதா. ஐயோ, இவ வேற அவனை வம்புக்கு இருக்கதே எனக்கு பழப்பா போச்சுது. இவா எல்லாரையுமே தினேசு நினைச்சு கூட போலுக்கு. அப்படிதான்
தினிச பேசின வழியே எல்லாரும் பேசினா விடுவான்னு நினைக்காத. அப்படி பேசின மாதிரி 38 ரூபாய்க்கு வந்து நின்று இருக்கு. அடக்கடவாணி பாயில, இது உனக்கு பத்தாதா? அட ஈடுபட்டவனே, அவனுக்கே 10 நாள் நீ 10 விடாம பண்ணிட போலுக்க. பத்தலையான்னு 10 விடாம பண்ணிட போலுக்க. இதை எப்படி தின்னு முடிக்க நான் பார்த்தே ஆகணும். தெரியாம தான் கேட்க, இது குடும்பமான கேட்க, இல்ல தெரியாம தான் கேட்க, இது குடும்பமான கேட்க. அந்த சந்தேகம் எனக்கு இருக்குது. நீங்க எல்லாம் ஒரே குடும்பத்தாட்கள் தானே? ஆமா. அதான் எல்லாருக்கும் மூளை ஒண்ணு போல இருக்குது. ஆயுளுக்கு மட்டும் கொஞ்சம் தப்பி தள்ளி வந்திருக்கு. யாருக்கு? மீனாவுக்கு. போதும், ரவுண்ட் கட்டி அடிப்பாளுவ. ஸ்வீட் அக்கா, கியூட் அக்கா. பாவி பேர கடைசில அக்கானா சொல்லி முடிச்சியே. என்ன அக்கான்னு சொல்லு. முடியாது. சப்பா, அவன் பாட்டுக்கு சனியேன்னு இருந்தாலும் இவ சும்மா இருக்க மாட்டேக்கால பாதவத்தி. எதுக்கு என்ன எதுக்கு அக்கான்னு சொல்ல மாட்டா? அப்படி சொல்ல முடியும்? ஏய் இவள மட்டும் அக்கான்னு சொன்ன? அக்கா அக்கான்னு சொல்ல முடியும்? நான் அக்கா தானே சொல்லு. சோ விடு, நீ இத சாப்பிடு. அத பத்தாதுன்னு சொன்னேனே. என்ன பத்தாது? இதுல இருக்க எதுவுமே எனக்கு பத்தாது. இது எல்லாமே ஒரு பல்லுக்கு தானே எனக்கு காணும். கல்வாணி பையில வாங்கி கொடுத்திருக்கா, இது உனக்கு ஒரு பல்லுக்கு பத்தாதா? ஏதோ போனா போட்டும் கடையில வாய் குருசியா வாங்கி கொடுத்திருக்கோம். இதே வீட்டுக்கு கூட்டு போய் தான் வச்சுக்கயே,